அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ முக்கிய தினங்களை பற்றி கொடுத்துருக்குறாங்க. மே 31 என்ன தினம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலக புகையிலை எதிர்ப்பு தினம் அப்படிங்கிறது கொண்டாடப்பட்டு வருது. ஸோ புகையிலை வந்து பயன்படுத்துறதுல நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 2வது இடத்துல வந்து இருக்கிறோம். அதே மாதிரி மே 12 என்ன தினம் அப்படின்னா சர்வதேச செவிலியர் தினம் அப்படிங்கிறது கொண்டாடப்பட்டு வருது. அதே மாதிரி ஜூன் 2 தெலுங்கானா தினம் அப்படிங்கிறது கொண்டாடப்பட்டது. தெலுங்கானா மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவிலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு மாநிலம். ஸோ எப்போன்னா ஜூன் 2 2014 வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் தெலுங்கானா தினம் ஜூன் 2. அதே மாதிரி ஜூன் 3 வந்து பார்த்திங்கன்னா செம்மொழி தினம் அப்படிங்கிறது கொண்டாடப்பட்டு வருது. இது யாருடைய பிறந்த தினம் அப்படின்னா முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பிறந்த தினத்தை தான் செம்மொழி தினமாக கொண்டாடிட்டு வர்றோம் ஜூன் 3. அடுத்தது ஃப்ரான்ஸ் நைட்டிங்கேல் அப்படிங்கிற விருது வந்து 2025 பெற்றவர்கள் யார் அப்படின்னா அலமேலு மங்கையர்கரசி தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அதே மாதிரி எல்எஸ் மணிமொழி அப்படிங்கிறவங்க புதுச்சேரியை சேர்ந்தவங்க. இவங்க தான் வந்து நைட்டிங்கேல் அப்படிங்கிற விருது வந்து வாங்கியிருப்பாங்க. தமிழக அரசு அமைத்துள்ள 7வது மாநில நிதி கமிஷனின் தலைவர் யார் அப்படின்னா அலாவுதீன் அப்படிங்கிறவர் தான். ஸோ ஒவ்வொரு மாநிலத்திலையுமே வந்து பார்த்திங்கன்னா நிதி கமிஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இது எதுக்காக இந்த மாநில நிதி கமிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகளுக்கு எவ்வளவு நிதி பங்களிப்பு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த மாநில நிதி ஆணையம் தான். அதே மாதிரி இந்திய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிதி ஆணையம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை சதவீதம் வந்து நிதி வந்து கொடுக்கணும் மத்திய அரசு வருவாயில் அப்படிங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணும். இந்த மத்திய நிதி ஆணையம் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ வந்து எத்தனையாவது நிதி ஆணையம் போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15வது நிதி ஆணையம் வந்து இருக்குது என்கே சிங்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 16வது நிதி ஆணையம் அப்படிங்கிறது வந்து சமீபத்தில் வந்து அமைச்சிருக்கிறாங்க அரவிந்த் பனகாரியா அவர்களுடைய தலைமையில். ஆர்டிக்கல் 280 தான் வந்து பார்த்திங்கன்னா மத்திய நிதி ஆணையத்தை பற்றி சொல்லுது. ஸோ இப்போ தமிழ்நாடு அரசு 7வது மாநில நிதி கமிஷனை வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க. தலைவர் அலாவுதீன் அப்படிங்கிறவர் தான். அடுத்தது செவிலியர் பணியாளர்களை கௌரவிக்கும் பொருட்டு சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தால் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அப்படிங்கிற விருது எந்த ஆண்டு முதல் வழங்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1973ஆம் ஆண்டு முதல் பார்த்திங்கன்னா இந்த நைட்டிங்கேல் அப்படிங்கிற விருது வந்து வழங்கப்பட்டு வருது. ஸோ அது 2025 இப்போ தான் நம்ம பார்த்தோம். மங்கையர்கரசி அதுக்கப்புறம் எல்எஸ் மணிமொழி இவங்க 2 பேர்த்துக்கு வந்து கிடச்சிருக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி. அடுத்தது தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் நடைபெற்ற 72வது உலக அழகி போட்டி 2025 பட்டம் பெற்ற ஓபல் சுச்சாதா ஸ்வாங்ஸ்ரீ அப்படிங்கிறவங்க எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ தாய்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க தான். சரியா, நம்ம 72வது உலக அழகி போட்டி வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானா மாநிலத்தில் வந்து நடந்துச்சு. ஸோ அதில் தாய்லாந்து நாட்டை சேர்ந்த ஓபல் சுச்சாதா ஸ்வாங்ஸ்ரீ அப்படிங்கிறவங்க பட்டம் வாங்கியிருந்தாங்க. அடுத்தது 2024-25ஆம் ஆண்டில் இந்தியாவின் மிகப்பெரிய முதலீட்டாளர் என்ற பெருமையை பெற்ற நாடு எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு முதலீடை வந்து போட்டிருப்பாங்க, முதலீட்டாளராக கருதப்படுறாங்க சிங்கப்பூர். அதே மாதிரி நேரடி அந்நிய முதலீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாநில முதலிடத்தில் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா இருக்குது, அடுத்தது கர்நாடகா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெல்லி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குஜராத்து, நம்ம தமிழ்நாடு வந்து 5வது இடத்துல இருக்குது அந்நிய நேரடி முதலீட்டில். அடுத்தது சேமிப்பு கணக்குகளில் இனி குறைந்தபட்ச இருப்பு தொகை அதாவது மினிமம் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பேங்க் அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா கனரா பேங்க் வந்து சமீபத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்தது கொரோனா தொற்று காலத்தில் அதிக தடுப்பூசிகள் பயன்படுத்திய மாநிலம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ உத்தரப்பிரதேசம் தான். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஸோ உத்தரப்பிரதேசத்தில் அதிக மக்கள் தொகை இருக்குது. ஸோ அதனால் அதிகமாக வந்து உத்தரப்பிரதேசத்தில் பயன்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிறது ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் போட்டியிட ஒரு வேட்பாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 எம்எல்ஏக்கள் வந்து முன்மொழியணும். அதே மாதிரி 10,000 ரூபாய் வந்து டெபாசிட் வந்து செலுத்தப்பட வேண்டும். இந்த மாநிலங்களவை தேர்தல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மறைமுக தேர்தல் முறையில் வந்து நடத்துவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 18 சீட் வந்து இருக்குது மாநிலங்களவைக்கு.
ஸோ அதில் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா 6 மாநிலங்களவை உறுப்பினர்கள் வந்து பதவி வந்து காலியாகும், திரும்ப எலெக்ஷன் வைப்பாங்க. ஸோ அதே மாதிரி சமீபத்தில் ஒரு 6 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு வந்து தேர்தல் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. நம்ம இந்தியாவில் மொத்தம் எத்தனை மாநிலங்களவை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா 245 பேர் இருக்கிறாங்க. மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் வந்து 250 பேர் இருக்கலாம். அதில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 18 பேர் வந்து இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரு மாநிலங்களவை சீட் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா 35 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு வந்து தேவைப்படுது. அடுத்தது இந்தியாவின் தற்போதுள்ள விமான நிலையங்களின் எண்ணிக்கை கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்தியாவில் மொத்தம் 162 விமான நிலையங்கள் வந்து இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே இருக்குது? ஸோ சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், தூத்துக்குடி அப்படின்னு சொல்லி இந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா விமான நிலையங்கள் வந்து இருக்குது. இனி ராமேஸ்வரத்தில் வந்து விமான நிலையம் வந்து கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லி இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு அரசு வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லி முதலே வந்து சொல்லியிருந்தாங்க. அடுத்தது மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய தமிழ்நாடு அரசு நியமித்த குழுவில் இடம்பெறாதவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய 1969 வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ராஜமன்னார் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று அமைச்சிருப்பாங்க, அப்போதைய முதல்வரான கருணாநிதி அவர்கள். அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்காரியா கமிஷன் அப்படிங்கிறத 1983 இந்திரா காந்தி அவர்கள் வந்து நியமிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரியன் ஜோசப் அப்படிங்கிறவருடைய தலைமையில் ஒரு குழு வந்து அமைச்சிருப்பாங்க மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய. அதில் யார் இருப்பா? அதாவது அசோக் வர்தன் ஷெட்டி, மு நாகநாதன், இவங்க எல்லாமே வந்திருப்பாங்க. அலாவுதீன் அப்படிங்கிறவர் நம்ம பார்த்தோம், இவர் வந்து 7வது நிதி கமிஷனுடைய தலைவராக தான் இப்போ இருக்கிறார், அலாவுதீன் அப்படிங்கிறவர். அடுத்தது இந்தியாவிலேயே குழந்தை பெற்ற முதல் திருநங்கை தம்பதியர் அப்படின்னு சொல்லி யாருன்னு பார்த்தீங்கன்னா சகத் சியா பவல் அப்படிங்கிறவங்க. இவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்கன்னா கேரளாவை சேர்ந்தவங்க தான் இவங்க, சகத் சியா பவல் அப்படிங்கிறவங்க. இந்த திருநங்கைகள் நலவாரியம் அப்படிங்கிறத இந்தியாவிலேயே எந்த மாநிலம் ஏற்படுத்தியிருப்பாங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 2008 தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க, ஏப்ரல் 15, 2008. ஸோ அந்த ஏப்ரல் 15 தினம் வந்து பார்த்திங்கன்னா திருநங்கை தினமாக கொண்டாடப்பட்டு வருது. அடுத்தது தெலுங்கானா மாநிலம் எப்பொழுது உதயமாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூன் 2, 2014 உருவாக்கப்பட்ட ஒரு மாநிலம். ஸோ ஆந்திராவிலிருந்து பிரித்து உருவாக்கியிருப்பாங்க. இந்தியாவின் 28வது மாநிலமாக உருவாகிருக்கும் இந்த தெலுங்கானா. நம்ம இந்தியாவில் தற்போது வந்து பார்த்திங்கன்னா 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் வந்து இருக்குது. அதில் 28வது மாநிலமாக உருவாக்கப்பட்டது அந்த தெலுங்கானா, அல்லது 29வது மாநிலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜம்மு காஷ்மீர் வந்து அதற்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா யூனியன் பிரதேசமாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அடுத்தது 72வது உலக அழகி போட்டியில் இந்தியா சார்பில் கலந்து கொண்ட அழகி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நந்தினி குப்தா அப்படிங்கிறவங்க. ஸோ உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை திட்டம் அப்படிங்கிறது எந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2025-26 இந்த வருஷம் பட்ஜெட்டில் தான் வந்து அறிவிச்சிருப்பாங்க, உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை திட்டம் அப்படிங்கிறது. ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக வட்டத்தில் இருக்கக்கூடிய வட்ட லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேளாண் துறையில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் வந்து ஒவ்வொரு கிராமத்துக்காக போய் விவசாயிகளுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத வந்து கேட்டு அதை வந்து பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை திட்டம் அப்படிங்கிறது. ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 கிராமங்கள் வந்து அதை வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது ஐபிஎல் போட்டியில் ஆர்சிபி வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் சாம்பியன் பட்டம் வந்து வாங்கியிருப்பாங்க. இது எத்தனை ஆண்டுகள் கழித்து அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 18 ஆண்டுகள் கழித்து இப்போ வந்து வாங்கியிருக்கிறாங்க முதல் முறையாக. அடுத்தது தமிழகத்தில் இணையவழி விளையாட்டுக்களை முறைப்படுத்த இணையவழி சூதாட்ட தடை சட்டம் அப்படிங்கிறது எப்பொழுது கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 2022 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது G7 மாநாட்டை நடத்தக்கூடிய நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க 2025. கனடா தான் வந்து நடத்துகிறாங்க G7 மாநாடு. இந்த G7 கண்ட்ரிஸ் அப்படிங்கிறது எது அப்படின்னா அமெரிக்கா, கனடா, பிரிட்டன், ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், இட்டாலி,
இவங்க எல்லாருமே வந்து ஜெர்மனி இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா G7 நாடுகள் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்கி வச்சுருக்காங்க. ஸோ அதனுடைய சம்மிட், அதாவது மாநாடு தான் வந்து பார்த்திங்கன்னா கனடாவில் வந்து நடக்க போகுது. ஸோ அதற்கு நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கும் அழைப்பு வந்திருக்குது, அவரும் வந்து கலந்துக்க போகிறாரு. அதே மாதிரி நம்ம இந்தியா வந்து G7 மாநாட்டில் G7 கண்ட்ரீஸில் இருக்குதா, G7 நாடுகளில் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உறுப்பினராக கிடையாது. அடுத்தது சார்க் கூட்டமைப்புலேயும் நம்ம இந்தியா வந்து இருக்குது. அதே மாதிரி பிரிக்ஸ் கூட்டமைப்புலேயும் நம்ம இந்தியா வந்து இருக்குது. அடுத்தது குவாட் நாடுகள் அப்படிங்கிறதுலையும் நம்ம இந்தியா வந்து இருக்குது. ஸோ இந்த குவாட் கண்ட்ரிஸ் அப்படிங்கிறது என்னென்னா வந்து இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்த 4 நாடுகள் சேர்ந்தால் வந்து குவாட் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஐநா சபையின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறவர் யாருன்னா அன்னலெனா போர்பாக் அப்படிங்கிறவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அன்டோனியா குட்டர்ஸ் அப்படிங்கிறவர் வந்து இருந்திருப்பார் ஐநா சபையினுடைய தலைவராக. இப்போது வந்து பார்த்திங்கன்னா அன்னலெனா போர்பார்க் அப்படிங்கிறவர் வந்து இருக்கிறாரு. இந்த ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் மொத்தம் 5 நிரந்தர உறுப்பு நாடுகள் வந்து இருக்கிறாங்க. யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, சைனா, ரஷ்யா, ஃப்ரான்ஸ் மற்றும் பிரிட்டன், இந்த 5 நாடுகள் வந்து நிரந்தர உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. அடுத்தது கலைஞர் செம்மொழி தமிழ் விருது அப்படிங்கிறது 2025 யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாயம்மாள் அரவாணன் அப்படிங்கிறவருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. கலைஞர் செம்மொழி தமிழ் விருது 2025 தாயம்மாள் அரவாணன் அப்படிங்கிறவருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் வார விழா அப்படிங்கிறது கொண்டாடப்பட்டு வருது. எப்போது அப்படின்னா பாரதிதாசன் அவர்களுடைய பிறந்த தினமான ஏப்ரல் 29 மே 5 வரைக்கும் தமிழ் வார விழா அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் கொண்டாடப்பட்டு வருது. அதே மாதிரி தமிழ் காவலர் தினம் அப்படிங்கிறது செப்டம்பர் 6 வந்து கொண்டாடப்பட்டு வருது. அதே மாதிரி யாருடைய பிறந்த தினம் வந்து தமிழ் இலக்கிய நாளாக கொண்டாடப்பட்டு வருது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்.